இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக லைட் எப்படி செய்கிறதுங்கிற பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு NE555 ஐசி எடுத்துக்கோங்க. இதில் பின் அவுட் வந்து இந்த 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 டாட் இருக்கிற பக்கத்துலேருந்து லெஃப்ட்டில் 1 2 3 4, ரைட்டில் 5 6 7 8 மேலே பக்கம் இருக்கும். இதை இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிப்போம். ஓகே, சொன்ன மாதிரி மேலே 2வது பின்னும் கீழே இருந்த 2வது பின்னும் சால்டிங் பண்ணிட்டோம். அடுத்து சொன்ன மாதிரி மேலே இருந்த 2வது பின்னும் கீழே இருந்த 2வது பின்னும் சால்டிங் பண்ணிட்டோம். அடுத்து திரும்ப கீழே உள்ள 4வது பின்னுக்கும் ரைட் சைடில் மேலே உள்ள 4வது கீழே இருந்து மேலே பக்கம் 4வது பின்னுக்கும் இப்போ லூப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கீழே இருந்த 4வது பின்னும் மேலே உள்ள 4வது பின்னும் சால்டிங் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பு வந்து மேலே உள்ள பின்னில் 1K ரெசிஸ்டரு, அடுத்து இந்த சைடில் மூணாவது பின்னில் வந்து ஒரு 10K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாட்லேருந்து ரைட் சைடு உள்ள பின்னை பார்த்துக்கணும். நம்ம இது வந்து 8வது பின்னு, இதில் வந்து 1K ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். அடுத்து இதில் வந்து 10K ரெசிஸ்டர் இப்போ சால்டிங் பண்ணிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 1K, இது 10K. அடுத்து இந்த சென்டரில் உள்ள 7வது பின்லேருந்து ஒரு ஜம்பர் போட்டு இந்த 2 ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரியே இந்த 2 ரெசிஸ்டரையும் அந்த 7வது பின்லேருந்து லூப் போட்டு மொத்தமாக லூப் அடிச்சிட்டோம். அடுத்து இந்த லெஃப்ட் சைடில் கெப்பாசிட்டர் மாட்ட போகிறோம். இந்த 1வது பின்னுக்கும் 2வது பின்னுக்கும் கெப்பாசிட்டர் மாட்ட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பின் வந்து நெகட்டிவ், கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கனெக்ட் பண்ண போகிற கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 25 வோல்ட்டு 220 UF இது கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கெப்பாசிட்டரில் இதுலேயே மைனஸ் போட்டிருப்பாங்க. இது மைனஸு, இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், இல்லை அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு பின்னில் நெகட்டிவும் 2வது பின்னில் பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து இதுக்கு எல்இடி ரெடி பண்ணுவோம். நான் வந்து இப்போ 3 ரெட்டு 3 க்ரீன் எடுத்துருக்கேன். ஓகே, இதை பேரலாக கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி 2 செட்டு சால்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்ப்போம். இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் இந்த மைனஸ் வர மாதிரி சால்டர் பண்ணணும். அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்டிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஐசியில் 4வது பின்னில் இந்த ரெட் கலர் எல்இடியை சால்டிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதை சால்டிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைடில் உள்ள லீடையும் இதையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி லூப் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இந்த ஐசியில் 4வது பின்னு இந்த டாட்லேருந்து கணக்கு வச்சுக்கணும். 1 2 3, இந்த 3வது பின்னில் வந்து 3வது பின்னிலேருந்து இந்த இடத்துல நம்ம ஒரு லூப் போட போகிறோம். லூப் போட்டு அடுத்து இந்த இடத்துல நெகட்டிவ் பிளாக் கலர் வயர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே பாசிட்டிவ் 5 வோல்ட்டு ரெட் கலர் வயர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே சால்டிங் பண்ணிட்டேன். இதில் வந்து பாசிட்டிவ், இல்லை நெகட்டிவ், இந்த 3வது பின்னு இதில் லூப் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மொபைல் சார்ஜர் எடுத்துருக்கேன் 5 வோல்ட்டுக்கு. எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் க்ரீன் ரெட்டு மாறி மாறி எரிஞ்சிட்ருக்கோம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பல்ப் வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சால்டிங் பண்ணும்போது எப்படியோ நல்லதாக தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன், பாருங்கள்.